கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கடந்த நாட்களில் இந்த மாதத்திலே தொடக்கத்திலே ஒரு விபத்துக்குள்ளானேன், கார் விபத்திலே. அப்படியாக நான் வேலை நிமித்தமாக வெகு தூரம் சென்று வந்து கொண்டிருக்கும் போது பின்னாலே வந்து வேறொரு வாகனம் என்னுடைய வாகனத்தை மிகவும் வேகமாக இடித்து என்னுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி அப்படியாக அப்பளம் போல நொறுங்கினது. இதை நான் ஒரு சாட்சியாக இந்த இடத்திலே அறிவிக்கிறேன். ஆனால் பாருங்கள், தேவனுடைய அனுக்கிரகம். அவர் ஒரு சிறு துளி காயமும் இல்லாதபடிக்கு என்னை அற்புதமாக அதிசயமாக தேவன் பாதுகாத்தார். ஏனென்றால் வசனம் விதமாக சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 121 சங்கீதம் 7வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த வசனத்தின்படியாக தேவன் அற்புதமாக அதிசயமாக ஆச்சரிய விதமாக என்னை அந்த வாகன விபத்திலிருந்து பாதுகாத்தார். பாருங்கள், அந்த வாகனம் போலீசாரால் கேன்சல் ஆக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த வாகனத்தை சரி செய்து இனி அதை அப்படியாக சாலையிலே ஓட்ட முடியாது என்று போலீசார் அதை கேன்சல் செய்து விட்டார்கள். நிறைய பேர்கிட்ட இந்த சாட்சியை சொல்லும்போது அநேக பேருக்கு ஆச்சரியம், எப்படி கார் கேன்சல் ஆகிற அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று. அதுதான் என் தேவனுடைய அனுக்கிரகம், அதுதான் என் தேவனுடைய பாதுகாவல், அதுதான் என் தேவனுடைய அநாதி இரக்கங்கள். அவர் காருண்ய தேவன், அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலேயே உள்ளது என்று வசனம் சொல்கிறது. அதற்கு முந்தின நாள் தான் இந்த வாகன விபத்து ஏற்படுவதற்கு முந்தின நாள் ராத்திரியிலே நான் குறைந்தது 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஜெபித்தேன், முழங்கால் படியிட்டு. அடுத்த நாள் இந்த விபத்து நேரிட்டது. ஆனாலும் பரலோகத்தின் தேவன் எந்த ஒரு சிறிய உராய்வும் என்னுடைய சரீரத்தில் ஏற்படாதவாறு, எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாதபடிக்கு, ஒரு சிறு துளி கூட சரீரத்தில் ஒன்றும் ஆகவில்லை. அவ்விதமாக பரலோகத்தின் தேவன் தாமே அற்புதமாக அதிசயமாக என்னை பாதுகாத்தார். எல்லா மகிமையும் கனமும் பரலோகத்தின் தேவனுக்கு நான் செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த அற்புத சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.